பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டு பெரிதான கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 4 வாரங்களை கடந்து இந்த 5ஆம் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 1ஆம் தேதி 8ஆம் தேதி வரை நாம் நம்முடைய ஆலயத்திலே 3 வழிபாடுகள் நடத்தும்படியாக அதனுடைய பங்கு பெறும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆனால் கடந்த 15/8/22/8 இன்று 29/8 வருகின்ற 5/9 ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு நிமித்தமாக அவருடைய அளிக்கின்ற அந்த வழிகாட்டு அடிப்படையிலே நாம் காணொலி காட்சி வழியாக இந்த வழிபாட்டில் நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் வழிபாட்டில் பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய திருவுள சேர்த்தபடி நம்மை வழிநடத்தும்படியாகும். இதனால் இந்த காணொலி காட்சி வழிபாட்டில் நம்மை இணைத்துக் கொள்ளும்படியாக தலையிலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். நாங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் இயேசுவே. தேவரீர் கிருபையாய் இந்த மாதத்தை 4 வாரங்களும் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீர். இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே, திருச்சபையின் மக்களாய் ஒருங்கிணைந்து ஓரிடத்தில் கூடி உம்மை தொழுது கொள்ள வாய்ப்பு இல்லை என்றாலும் காணொளி காட்சி மூலமாக இதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் உட்கார்ந்த ஆண்டவரே ஒரு மனதாய் உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கும்படியான பாக்கியத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாதம் எப்படி ஆகுமோ என்று சொல்லி நாங்கள் திக்கித்து யோசித்த வேளையில் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த திருவார்த்தைகள், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், உன் வழிகளெல்லாம் காக்கும்படி என் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களோடு பயணித்து வந்த தயவுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். பள்ளங்கள் மேடுகள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் கால்கள் ஆண்டவரே சறுக்காதபடி தேவரீர் தாமே உம்முடைய கிருபையின் திருவசனங்களினாலே எங்களை தேற்றி வழிநடத்தி வந்தீரே நன்றோடு ஸ்தோத்திரம். எந்த சுகவீனமும் எங்களை அணுகாதபடி நீர் கிருபையாய் காத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு சிலர் ஆண்டவரே சுகவீனமாய் இருந்தாலும் என் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் இரக்கமாய் பரிவு காட்டி ஒவ்வொரு கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிற கிருபை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறிருக்கிற துரிபதிகள் எல்லாம் நீர் அங்கீகரித்துக் கொள்வதற்காக நன்றி. நாங்கள் ஏறிருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் பலனளிக்கிறதுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய அடியார் மூலமாக நாங்கள் கேட்கப் போகின்ற திருச்செய்தி உம்முடைய வார்த்தைகளாய் ஆண்டவரை வெளிப்படவும் எங்கள் உள்ளத்திலே பதித்து ஆண்டவரே கேட்டோம் விட்டுவிட்டோம் என்று சொல்லாதபடி இருக்காதபடி செயல்படாதபடி நாங்கள் கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்கள் வாழ்க்கைக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளதாய் எங்கள் பாதைக்கு தீபமாய் விளங்கும்படியாகவும் உலகத்தின் மக்களுக்கு நாங்கள் சாட்சியாய் நிற்க அந்த வேத வசனங்கள் உம்முடைய தாசன் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் புது பலனளிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாக கெஞ்சுகிறேன். எங்கெங்கு இப்படிப்பட்ட ஆராதனைகள் நடக்கிறோ எல்லா இடத்திலும் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிருபையை நீர் அளித்தலும் தொடர்ந்து ஆட்கொள்ளும் வழிநடத்தும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமை ரட்சகா கூடி வந்தோமோம தன்பின் வீருந்தருந்த வந்தோம். அருமை ரட்சகா கூடி வந்தோமோம தன்பின் வீருந்தருந்த வந்தோம். அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க அருமை ரட்சகா கூடி வந்தோமோம தன்பின் வீருந்தருந்த வந்தோ.
ஆராயும் எமது உள்ளங்களை பல வாரான நோக்கம் எண்ணங்களை சீராய் சுத்த மனதாய் உட்கொள்ள நீ திருவருள் கூறும் அருமை இரட்சகா கூடி வந்தோமோம அன்பின் விருந்தருந்த வந்தோ ஜீவ அப்பமும் பானமும் நீரெங்கள் தேவையாவும் திருப்தி செய்வி கோவே மாபய பக்தியாய் விருந்து கொண்டாட இப்போ அருமை இரட்சகா கூடி வந்தோமூமதன்பின் விருந்தருந்த வந்தோ உமதன்பின் பிரசன்னம் பெற்றோம் உமது ஒளி முக தரிசனம் முற்றோம் சமாதானம் அன்பு சந்தோஷமும் மேமில் தங்க செய்திடும் அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோ கிருபை விருந்தை இந்த ஐக்கியம் பூவில் கிடைத்தற்கரிய பெரும் பாக்கியம் அரும் பிரியத்தோடுங்களை நேசிக்கும் குருவே வந்தனம் அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோ எங்களுக்காய் உமை ஒப்புவித்தீர் கோடும் ஈன சிலுவையில் மரித்தீ பொங்கும் பேரன்பை எங்கும் தெரிவிப்போம் புண்ணிய நாதரே அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோ பந்திகேஜமானீரேசுவேமை சொந்தமாய் வரவழைத்தீரே உந்தன் கிருபை வல்லமை பெற்றுமக்கூழியம் செய்ய அருமை இரட்சகா கூடி வந்தோ உமதன்பின் விருந்தருந்த வந்தோ அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோ நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே நாம் அனைவரும் இணைந்து களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவர் நம்மை அற்புதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் ஓய்வு நாளை காணும்படியாக கட்டளையிட்டார். ஆண்டவர் நம்மை நடத்தின விதத்தை நாம் நன்றியுடலாக நினைத்து அதே நேரத்திலே நாம் செய்த குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநீதிகளை, அநியாய ஆண்டவர் மன்னிக்கும்படியாக ஆயக்காரன் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து 3 முறை ஆண்டவத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமை இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டள்ளி
வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாமை கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தயவாய் தந்தருள்வாராக. இதனாலின் செய்திக்கு ஆதாரமாக 2 திருமறை பாடங்களை வாசிக்கும். முதலாவதாக 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்தும், இரண்டாவதாக நற்செய்தி வேத பார்த்து நாம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 11 அதிகாரம் வசனங்கள் 23 30 வரை. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனங்கள் 23 30 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலவெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி வேத பகுதி வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6 அதிகாரம் திருவசனங்கள் 43 முதல் 58 முடிய. யோவான் 6 அதிகாரம் திருவசனங்கள் 43 முதல் 58 முடிய. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்த அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால்
உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பதே. வாசிக்க குறிக்கப்பட்ட திருவசனங்கள் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமுண்டாவதாக. சபையார் உட்காரவும். தலைகளை தாத்தி நாம் ஜெபம் செய்வோம். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதான் நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதான் நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறிரோ. அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறிரோ. கிருபை நிறைந்த நல்ல தந்தையே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் ஓய்வு நாளிலே வாசிக்கப்பட்ட திருமடப்படி திரு சத்தியத்தினால் தியானிக்க இருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கிட்ட பேசும், நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்டு அதை எங்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்து அதுமாரி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். இப்போ இயேசுவடியா ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துக்கு அன்பான இறை மக்களே, கடந்த ஞாயிறு 22/8 அன்று சீர்திருத்த திருச்சபை ஆகிய புராட்டஸ்டன்ட் திருச்சபை, ரிஃபர்மேஷன் திருச்சபை கடைபிடிக்கின்ற 2 சாக்கிரமம், முதல் சாக்கிரமம் ஆகிய திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானத்தை குறித்து நாம் சற்று விளக்கமாக தியானித்தோம். 2வது சாக்கிரமம் அல்லது தூய தமிழில் திருவருட்சாதனம், 2வது சாக்கிரமம் திருவிருந்து என்று சொல்லப்படுகின்றது. திருவிருந்து அல்லது ராப்போசனம் அல்லது இரவு விருந்து, ஹோலி கம்யூனியன், யூக்கரிஸ்ட், லார்ட் சப்பர், லாஸ்ட் சப்பர், ஹோலி குர்பானா என்று சொல்லி பல பெயரிட்டு அழைக்கின்ற 2வது இந்த சாக்கிரமத்தை இந்த நாளிலே நாம் சற்று விளக்கமாக விரிவாக தியானிக்க இருக்கின்றோம். ரோமன் கத்து திருச்சபையில் இந்த 2ஓடு கூட மீதி 5ஐயும் அவள் கடைப்பிடிக்கான்னு சொல்லி கடந்த வாரத்தில் குறிப்பிட்டேன். உதாரணமாக பாவரிக்கை ஜபம், திருமணம் மற்றும் குருத்துவ அபிஷேகம், திடப்படுத்தல், எண்ணெய் பூசி ஜபம் செய்தல், இந்த 5ஐயும் நாம் நம்முடைய சீர்திருத்த திருச்சபையை கை கொண்டாலும் இதை நாம் சாக்கிரமந்தாக கை கொள்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் திருமுழுக்கையும் திருவந்தை மாத்திரம்தான் ஆண்டவர் குறிப்பிட்டார், அதிலே அவர் பங்கு கொண்டார். திருமுழுக்கை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கட்டளை மத்திய நற்செய்திகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன மக்களின் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதே இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் பாவமில்லாத அவர் யோவான் ஸ்நானம் திருமுழுக்கு பெற யோர்தான் நதியிலே வந்தார்.
தன்னை மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அடையாளமாக, ஊழியத்தின் துவக்கத்துக்கு அடையாளமாக, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருந்தாலும் ஆண்டவர் பாவமில்லாத அவர் ஊழியத்தின் துவக்கத்துக்கு அடையாளமாக திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு கொடுக்க நமக்கு கட்டளையிட்டார். ஆகவே இன்றளவும் நாம் திருமுழுக்காகிய முதலாம் சாக்கிரமத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். இரண்டாவது வாசிக்கப்பட்ட அந்த யோவான் நற்செய்தி நூலாக இருக்கட்டும், அல்லது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரை, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கட்டும் 23 முதல் குறிப்பாக 25 வரை, இந்த 4 பகுதியிலும் வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஜெபித்து அதை பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். கொடுத்து என்ன சொன்னார்? நான் எனக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றும் அளவும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் அளவும் நான் இந்த நவரச பானத்தை நான் ருசி பார்ப்பதில்லை, ஆனாலும் நான் திரும்பி வரும் வரை இதை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவேதான் இந்த திருவிருந்தாகி இந்த இரண்டாவது சாக்கிரமத்தை நாம் கடைபிடிக்கிறோம். இது வேத வசன அடிப்படையிலே ரிஃபர்மேஷன் திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை அல்லது சீர்திருத்த திருச்சபை கை கொள்கின்ற 2 சாக்கிரமந்துகள். ஆகவேதான் இந்த 2ஐ நாம் கடைபிடிக்கின்றோம் சாக்கிரமந்தாக. மீதிய 5ஐயும் நாம் கை கொள்ளுகின்றோம். அவ்வளவுதான். இந்த திருமுழுக்குக்கும் திருமணத்துக்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது, அது திடப்படுத்தல். வருகின்ற 1ஆம் தேதி செய்தியிலே உங்களுக்கு நான் அதை சுருக்கமாக சொல்ல இருக்கேன். ஆனால் அந்த திடப்படுத்தலை பார்க்கும்போது ஒரு திருமுழுக்கு கடந்த வாரத்தில் 22ஆம் தேதி சிந்தித்தது காரணமாக திருச்சபையின் நுழைவாயில், என்ட்ரன்ஸ் டு சர்ச். ஆனால் திடப்படுத்தலை ஒரு சேர்வது மூலமாக one will become the full membership, முழு உறுப்பினராகின்றார். அப்படி என்றால் திருச்சபையிலே ஓட்டுரிமை அவர் பெறுகின்றார். full membership. Confirmation helps a person to receive full membership. இரண்டாவதாக ரிலேஷன்ஷிப் வித் காங்கிரிகேஷன். ஒவ்வொரு வாரமும் திருவிருந்துக்கு வரும்போது ஆண்டவரோடு கூட மாத்திரமல்ல சக மக்களோடு இறை மக்களோடு அவர் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார். ஒருவேளை ஒரு மாதத்தில் ஒரு முறை திருவிருந்து எடுக்க வேண்டும் சொன்னால் அடுத்த மாதம் வரும்போது இறை மக்களுக்கு போன மாதம் உங்களை நான் போன திருவிருந்தில் பார்க்கலையே என்று சொல்வது என்பது நமக்குள்ள உறவை அது வெளிப்படுத்துகின்றது. ஃபுல் மெம்பர்ஷிப் இன் த சர்ச், ரிலேஷன்ஷிப் வித் காங்கிரிகேஷன். மூன்றாவது partnership with God, participating in the church activities, or in other words we become part and parcel of body of Christ. ஆக இந்த திடப்படுத்தல் தான் இந்த 3 காரியங்கள் நமக்கு கொடுக்கின்றது. full membership in the church, relationship with congregation and partnership with God. இந்த திடப்படுத்தல் அல்லது கன்ஃபர்மேஷன், என்றோ நான் பெற்ற அந்த ஞானஸ்தானம், திருமுழுக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவியை திருப்பி பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை திடப்படுத்தின வழியாக நான் உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன், திடப்படுத்துகின்றேன். அதுதான் திடப்படுத்தல். இது திருமுழுக்கும் திருமுழுக்கு இடையிலே திருச்சபை ஏற்படுத்தி தந்த ஒரு படிக்கட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மற்ற சமயங்களில் சடங்கு என்ற பெயரில் பல புனித நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் கிறிஸ்தவ திருச்சபையின் உள்ளான புரிதலின்படி சாக்கிரம் என்பது ஒரு சமய நிகழ்வு. இட் இஸ் எ ரிலீஜியஸ் செரிமனி. இது ஒரு சமய சடங்கல்ல. இட் இஸ் நாட் எ ரிலீஜியஸ் ரைட். இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிலீஜியஸ் செரிமனி என்பது வேறு, ரிலீஜியஸ் ரைட் RIT என்பது வேறு. ஆங்கிலத்தில் ரைட் என்பதற்கு சமய சடங்கு என்று பொருள் கொடுப்பது. இது விக்கிரக வழிபாட்டாளர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொல். கிறிஸ்தவ திருச்சபை இப்படிப்பட்டு நாம் பயன்படுத்துவது கிடையாது என்பதை இதனால் உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். திருவிருந்து, ஹோலி கம்யூனியன் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் அவருடைய இரத்தத்தில் பங்கு கொண்டு பிதாவுடன் நமக்கும் அவருக்கு உறவிலே நாம் நீடிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எப்போதெல்லாம் திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பிதாவுடன் நமக்கு இருக்கின்ற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். we renew our relationship with our Father in heaven, our Father God. அப்படி என்றால் இந்த திருவிருந்து நமக்கு புலப்படுத்துகின்ற
உண்மையில் என்ன சொன்னால், ஒன்று உறவிற்காக ஃபார் ரிலேஷன்ஷிப், இரண்டாவது ஐக்கியத்திற்காக ஃபார் ஃபெலோஷிப், மூன்றாவது நினைவு கூறுதலுக்காக ஃபார் ரிமெம்பரன்ஸ், நான்காவது நன்றியறிதலுக்காக ஃபார் தேங்க்ஸ் கிவிங், ஐந்தாவது ஆசீர்வாதத்திற்காக ஃபார் பிளெஸிங். ஆக பல நிலைகளில் இந்த திருவிருந்து பொருள் கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்துவின் வழியாக என்னையன்றி ஒருவனும் பிதா வரா என்று சொல்லி யோவான் அச்சியன் சொல்லுவோம்மா, கிறிஸ்துவின் வழியே பிதாவுடன் ஒன்றிணைத்திருப்பது என்பது நமக்கு இடத்திற்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். திருவிருந்திலே பயன்படுத்துகின்ற அப்பம், வேஃபர் என்று சொல்லுவோம், அல்லது பிரெட், திராட்சை ரசம், வைன், இதை நாம் பார்க்கும்போது இந்த அப்பம், வைன், திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தையும் நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் அவரது திருப்பணியில் நாம் பங்கேற்பதற்கும் பணி செய்வதற்குரிய அடையாளங்களாகவும் இருக்கின்றன. அப்பமும் திராட்சை ரசமும் திருமேசையிலே இறைவேண்டல் செய்யப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த சரீரம், இரத்தம், அதை நாம் நம்பி அதிலே நாம் பங்கெடுக்கின்றபடினால் திருவிருந்தை நாம் ஒரு புனித சாக்கிரமந்தாக, ஓலி சேக்ரமெண்ட், ஒரு புனித சாக்கிரமந்தாக கடைபிடிக்கும் என்பதை இதனாலே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே இதை இந்த முன்னுரை அடிப்படை வைத்தவர்களாக இயேசு கிறிஸ்துவானவர் தமது இரத்தத்தால் ஏற்படுத்திய இந்த புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட் உடன்படிக்கை தான் திருவிருந்து என்பதை நாம் உணர்ந்து, இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகின்ற 3 உண்மைகளை மாத்திரம் இந்த நாளின் செய்தியில் நான் சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் நிறைவாக்க விரும்புகின்றேன். What this holy sacrament of Holy Communion teaches us. முதலாவதாக, நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற கூடி வருவதை கற்றுத்தரும் திருவிருந்து. The Holy Communion teaches us to come together in order to remember the death of our Lord Jesus Christ, to affirm and confirm the resurrection of our Lord Jesus Christ, and to expect His coming again. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம், அவர் உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கையிடுகிறோம், அவர் திரும்பி வர காத்திருக்கிறோம். இதைதான் நிசைய அவசியமாக ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்து பெறும்போது சொல்லுகின்றோம். வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் 25ஆம் வசனமாக இருக்கட்டும், அல்லது 2ஆம் வசனமாக இருக்கட்டும், அங்கு ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் எழுதி சொல்லுகின்றார், நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். திருவருட் சாதனமாகிய திருவிருந்து என்ற சாக்கிரமத்தினை நாம் ஆசரிக்கும் போது நாம் அனைவரும் கூடி வருகின்றோம். ஒருவேளை இப்பொழுது கட்டுப்பாடு நிமித்தம் நாம் கூடி வர முடியவில்லை. கூடி வருதல், கமிங் டுகெதர் ஃபார் வாட்? ஃபெலோஷிப், நினைவு கூறுதல், ரிமெம்பரிங் த டெத் ஆஃப் லார்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல், எனக்கு அவர் சிலுவையில் மரித்தார் நினைவு கூறுதல் மிக மிக முக்கியமானவைகள். வெவ்வேறு நாடுகளிலே சிதறி கிடந்த யூதர்கள், அந்த சிதறி கிடந்த சொல்லப்படுகின்ற ஆங்கில வார்த்தை டயாஸ்பரா, சிதறி கிடந்த யூதர்கள் எருசலேமில் ஒன்றாக கூடி பஸ்கா பண்டிகையிலே கடவுள் தங்களுக்கு தந்த விடுதலையை விவரித்து கூறி நினைவு கூர்ந்தனர். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ஏற்படுத்திய மீட்பை, ரிடம்ஷன் ஆர் சால்வேஷன் நினைவு கூறவும், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு ஆராதிக்கவும், ஃபார் யூனிட்டி, திருவிருந்து நம்மை அழைக்கின்றது. நாம் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு ஐக்கியத்தை உதாசீனப்படுத்தி நற்கரணில் நம்மை ஒற்றுமைப்படுத்தாமல் இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்னுடைய செய்தி முதல் தலைப்பு, நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற கூடி வருவதை கற்றுத்தருகிற திருவிருந்து. The Holy Communion teaches us to come together in order to remember the death of our Lord Jesus Christ and to affirm and confirm the resurrection of our Lord Jesus Christ and to expect His second coming. அவருடைய மனத்தை நினைவு கூறவும், அவர் உயிர்த்தெழுதலை அறிக்கையிடவும், அவர் திரும்பி வரும் காத்திருக்க என்பதை தான் திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, நம்முடைய நித்திய வாழ்வுக்கு நாம் துன்பம் ஏற்பதை ஏற்றுக்கொள்ளுதலை இது திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகின்றது. This Holy Communion teaches us to accept sufferings
in order to receive the eternal life. The Holy Communion teaches us to accept suffering in order to receive the eternal life. நமது நித்திய வாழ்வுக்கு துன்பம் ஏற்பதை இந்த திருவிருந்து நமக்கு கற்றுத் தருகின்றது. மார்க் எழுதின 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். மார்க் ஆக்கிய சொல்கிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையுமே கொடுக்க வந்தார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவானவர் இந்த பூவுலக வாழ்வின் நோக்கத்தை இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கிறிஸ்து தம்மை பூரண பலியாக தம்மையே ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. திருவிருந்தில் நாம் பயன்படுத்துகின்ற அந்த அப்பம் கோதுமை மணிகள். இந்த கோதுமை மணிகள்லாம் உடைக்கப்பட்டு மாவாக பிசைக்கப்பட்டு அப்பமாக மாற்றம் பெறுகின்றது. அதே போல் நாம் பயன்படுத்துகின்ற அந்த திராட்சைப்பழ ரசம், திராட்சைப்பழங்கள் பிழியப்பட்டு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றது. எப்படி ஒரு பொன் ஆபரணங்கள் அழகு வடிவம் பெற அணிகளாக மாற அக்னிக்குள்ளாக செல்ல வேண்டுமோ, டு அக்செப்ட் சஃபரிங், அந்த பொன் அது பல்வேறு கடினப்பாடுகளை கடந்து செல்லும். அதே போல் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்மை நித்திய வாழ வேண்டியது என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களோடு கூட திருவிருந்தினை ஆசரித்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன இதுதான், மனுக்குலம் பாவத்திலிருந்து மீட்பை பெற உலகத்து மக்கள் எல்லாருடைய பாவ சாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே தியாக பலியாக சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். ஏன்? நாம் நித்திய வாழ்வை, நீடித்த வாழ்வை, நிலையான வாழ்வை, இட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ளும்படியாக. இரண்டாவது கருத்து, நம்முடைய நித்திய வாழ்வுக்கு நாம் துன்பம் ஏற்பதை கற்றுத்தருகின்ற திருவிருந்து. Holy Communion teaches us to accept suffering in order to receive the eternal life. ஆகவேதான் வாசிக்கப்பட்ட அந்த யோவான் நற்செய்தியில் பார்க்கும் யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதே 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பான பண்ணுவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இந்த இரண்டாவது தலைப்பு இதிலே பொருத்தமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது இறுதியான கருத்து, நாம் ஏன் திருவிருந்தில் பங்கு பெறணும் அல்லது திருவிருந்து நம்ம கற்றுத்தர பாடம் என்ன என்று சொன்னால், நாம் பகிர்ந்து வாழ்தலை கற்றுத்தருகின்ற திருவிருந்து. This Holy Communion teaches us to share what we have with others. This Holy Communion teaches us to share what we have with others. Sharing of life is mission என்று சொல்வார்கள். வாழ்வையே பகிர்ந்தளிப்பது தான் திருப்பணி. இறைமக்கள் பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களாக திகழ வேண்டும். எனக்கு, எங்களுக்கு என்று மாத்திரமல்ல, நமக்கு என்று நாம் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் பலிபீடத்தில் கீழாக தெளிக்கப்பட்டு அந்த பஸ்கா பலிபீடத்தில் இருக்கின்ற அந்த தலைவன் ஆட்டை எடுத்து கொண்டு வந்து பஸ்கா விருந்தை ஆயத்தம் பண்ணி அனைவரோடு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு ஆண்டவரை புகழ்வார்களாம். ஏன் 5 அப்பம் 2 மீன் இவைகள் பகிரப்பட்ட போது, ஒரு சிறுவன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 பகிரப்பட்ட போது 5000த்துக்கு அதிகமான மக்களின் பசி தீர்க்கப்பட்டது. இந்தியாவில் முதன்மையாக திகழ்ந்த அன்னை தெரேசா அவர்கள் ஏழை மக்கள் மீது கரிசனை கொண்டு அவள் புது வாழ்வு பெற அவருடைய திருப்பணி வழிநடத்தியது. இயேசு கிறிஸ்துவான தம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் உலக மீட்புக்காக பகிர்ந்து அளித்தார். அவர் தம்மையே பலியாக பகிர்ந்த அவருடைய அந்த செயல் இறைமகனின் தியாக பலி உலக மக்களின் பாவத்தை போக்கியது, ஆன்மீக தாகத்தை தணித்தது. ஆகியதான் ஆண்டவர் சொல்கின்றார், இதே யோவான் நற்செய்தியிலே ஒருவன் இடத்தில் விசுவாசமாக இருந்தால் அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரும். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இந்த திருவிருந்து நம்ம கற்றுத்தருகின்ற பாடங்கள் பல உண்டு. ஆனால் 3 மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1, நாம் அவரை நினைவு கூற கூடி வருவதை கற்றுத்தருகின்ற திருவிருந்து. நாம் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு துன்பம் ஏற்பதை கற்றுத்தருகின்ற திருவிருந்து. நாம் நமக்குள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதை கற்றுத்தருகின்ற திருவிருந்து. சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த திருவிருந்து என்னும் சாக்கிரமந்து அவருடைய தியாகத்தை நினைவு கூற கூடி வருதலையும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள துன்பம் ஏற்பதையும்,
பகிர்ந்து வாழும் சமூகமாய் நாம் திகழவும் நமக்கு இந்த நாளிலே அழைப்பிடுகிறது. எனவே கடமைக்காக திருமணத்தில் நாம் பங்கு பெறுவளாய் இல்லாதபடி தூய நற்கனை அனுபவத்தை நம் வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கேட்ட சத்தியத்தை வலியுறுத்தும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்து சரவண பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே கவனாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினால் கனிமத்து பொறுத்து பிறந்தார். முந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறில் அறைந்து மறித்து அடக்கமிட்டுவால் திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தினார். பரமத்துக்கு ஏறி சரவண பிதாவாகி கடவுளபா விற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ள மத்திய நியாயத்திற்கு வருவார். பரிசாவை விசுவாசிக்கிறேன். புதார்க்க சபையும் பசுவால் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் அமர்வோம். இறை மக்களுக்கான அறிவிப்புகள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணமாக இந்த கொரோனா தடுப்புக்கான கட்டுப்பாடுகள் செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 6 மணி வரை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகிய வழிபாட்டு தலங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வேளைகளில் இறை மக்கள் வழிபாட்டிற்கு பங்கு பெற தடை தொடர்கின்றது. அதேபோல் திருமண நிகழ்வில் 50 நபர்கள், இறப்பு நிகழ்வில் 20 பேர் மட்டும் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டதும் தொடர்கின்றது. எனவே இறை மக்கள் அரசு அளிக்கின்ற தளர்வுகளை முழு பொறுப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்கு சென்றாலும் நீங்கள் உங்களுடைய முகக்கவசத்தை அணிந்து கொள்ளவும், கிருமி நாசினியை பயன்படுத்தவும், சமூக இடைவெளி கடைபிடிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு நினைவுபடுத்தப்படுகின்றீர்கள். முடிந்தவரை இறப்பு, திருமணம் மற்ற நிகழ்வுகளிலே பங்கு பெறுவதை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் ஆகிய 2 மாதங்களுக்கு நம்முடைய உதவி நாடி இருக்கிற இறை மக்களுக்கு 2 மாதத்துக்கான மளிகை பொருட்கள், அரிசியாகவும் தாராளமாக வழங்கப்பட்டு இதை அளித்த அன்பின் திருச்சபை குடும்பங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே இந்த ஏழை மக்களுக்கான பிடியரிசி காணிக்கை ஆலய ஆற்றலை படைக்க முடியும். அதற்கான காணிக்கை நீங்கள் படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கோ. அதே போல் ஆண்டவர் அளித்து சுகம்பலன் ஜீவன் நினைத்து நன்றி உள்ளவர்களாக நீங்கள் பிறந்தநாள் காணிக்கை, திருமணநாள் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை மற்றும் தசமாவ காணிக்கை இவையெல்லாம் நீங்கள் தாராளமாக படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை சரீர சுகத்தினால் பலத்தினால் நிரப்பி வழிநடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளே இங்கு பதிவு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் காலை 8:30 மணிக்கு நீங்கள் காணொலி காட்சியின் வழியாக நீங்கள் காணலாம். ஆனால் மாத பிறப்பன்று காலை 6 மணிக்கு இந்த காணொலி காட்சி வழியாக நம்முடைய வழிபாட்டை நீங்கள் கண்டு அதில் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஞாயிறு 22/8 அன்று படைக்கப்பட்ட காணிக்கையின் விவரம்: மாதாந்திர சபை சந்தா 590, தோத்திர காணிக்கை 1195, நற்செய்தி ஊழியம் 160, மருத்துவ ஊழியம் 160, சிறுவர் ஊழியம் 120, வாலிபர் ஊழியம் 120, பெண்கள் ஊழியம் 120, கல்வி உதவி நிதி 4620, விடுதி மாணவர் நலநிதி 325, ஏழைகள் நிதி 275, நலிந்தோர் திருமணம் சுய வேலைவாய்ப்பு நிதி 295, கிராம ஆலய நிதி 370, திருமண அறிவிக்கை கட்டணம் 500 ரூபாய், உத்தரமேரூர் முதியோர் உதவி நிதி 5040 ரூபாய், இதர காணிக்கைகள் 15000 ரூபாய். ஆக மொத்தம் 28890 ரூபாய் படைத்த அன்பு உள்ளங்களுக்கு ஆள திருப்பேராலே நன்றியும் வாழ்த்து தொடர்ந்து உங்களை காணிக்கைகளாலே திருப்பணிகளை தாங்கும்படி அன்போடு கேட்டு, ஒருவேளை ஆலய வழிபாடு இல்லாதபடினாலே கடந்த 2 வாரங்களாக காணிக்கைகள் மிக குறைவாக படைக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு நாட்களில் ஆண்டவர் திருச்சபை தேவையை சந்திக்கும்படியாக இறை மக்கள் உள்ளத்திலே கிரியை செய்து தொடர்ந்து தாராளமாக காணிக்கை படைக்க இறைவன் தாமே துணை நிற்பாராக. பரிசுத்த மேவிவாக அறிவிக்கைகள். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் அமைந்தகரை குருசேகர பேரன்பாளையத்தை சேர்ந்த திருமதி PV ராணிபாய், திரு KM வின்சென்ட் ராஜ் அவருடைய
குமாரர் செல்வன் வி.ஆர். அலோஷியஸ் ராஜ் என்பவருக்கும், சென்னை பேராயம் அண்ணா நகர் கிழக்கு குருசேகரம் ரெடிமஸ் திருச்சபை சேர்ந்த திருமதி எப்சி மேபெல், திரு டி ராஜேந்திரன் அவருடைய குமாரத்தி செல்வி பினித் ஏஞ்சலின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவர் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது நியாயமான காரணமோ தடை இருக்கும் என்று சொன்னால் அதனை எழுத்து மூலம் சபை போவதற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிக்கை. மற்றொரு விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் அமைந்தகரை குருசேகரம் பேரன்பாளையத்தை சேர்ந்த திருமதி டி ரூத் ராஜம், திரு பி தனசிங் அவருடைய குமாரத்தி செல்வி டி ஸ்டெல்லா அன்புமலர் என்பவருக்கும், தூத்துக்குடி நாசரேத் பேராயும் மூக்குப்பேரி குருசேகரம் தூய மார்க்கு ஆலயத்தை சேர்ந்த திருமதி ஜே பாக்கிசீலி, திரு பி ஜெபமணி நலமுத்து அவருடைய குமாரர் செல்வன் திரு ஜே ஜான் செல்பின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை அல்லது காரணம் ஏதாவது தெரியும் என்று சொன்னால் அதன் எழுத்து மூலம் சபை போவதற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவும் இவர்களுக்கு 3ஆம் அறிவிக்கை. மற்றொரு விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அமைந்தகர் குருசேகர பேரன்பாளையத்தை சேர்ந்த திருமதி டி ஞானசெல்வி, திரு எஸ்.எம். லாசர் அவருடைய குமாரர் செல்வன் எல் கனிஃபா பிரான்சிஸ் சேவியர் என்பவருக்கும், சென்னை பேராயம் நமது திருச்சபை சேர்ந்த காலேஜில் திருமதி எம் நிர்மலா, திரு ஆர் மதிவான் அவருடைய குமாரத்தி செல்வி எம் ஹேனா பின்சி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவர் திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை அல்லது காரணம் ஏதாவது தெரியும் என்று சொன்னால் அதை எழுத்து மூலம் சபை போவதற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிக்கை. மற்றொரு விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் அமைந்தகரை குருசேகர பேரன்பாளையத்தை சேர்ந்த திரு கே குருமூர்த்தி, திருமதி ஜி கவிதா அவருடைய குமாரர் செல்வன் ஜி ரோகித் என்பவருக்கும், சிஎஸ்ஐ திருநெல்வேலி பேராயும் அதிசயபுரம் குருசேகரம் மத்திய ராஜகோபாலப்பேரி தூய பவுல் ஆலய உறுப்பினர் திரு பி ஜெசுராஜா, திருமதி ஜே ஜெயா அவருடைய குமாரத்தி செல்வி ஜே பாலகிருஷ்ணவேணி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவர் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் என்றால் அதை எழுத்து மூலம் சபை போத தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவும் இவர்களுக்கு 2வது அறிக்கை. ஆண்டவர் ஏற்ற வேளை இந்த பிள்ளைகளை ஒன்றாக இணைத்து தாம் திருநாமைக்கென்று சாட்சியுள்ள குடும்பங்களாக வளர வாழ ஆண்டு தாமே அவளுக்கு துணை நிற்பாராக. ஆமீன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவோர் விவரம். பிறந்த நாட்கள் ஆகஸ்ட் 29 ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் ரெஜினா ஜோயல், செல்வி ரித்தியா ஜெயா, மிஸ்ஸஸ் கலா சாம்பியல். ஆகஸ்ட் 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞான செல்வம் ஜோசப், மிஸ்ஸஸ் ஜே செல்வி பீட்டர், செல்வி இனியவள் பிரியதர்ஷினி, செல்வி பி.எஸ். ஜெஸ்லினா இவாஞ்சலின். ஆகஸ்ட் 31 மிஸ்ஸஸ் சரோஜா மேரி புஷ்பம், மிஸ்டர் பிரின்ஸ் டேவிட்சன். செப்டம்பர் 1ஆம் தேதி மிஸ்டர் ஜே.ஆர். ஜோயல் ஜெபஸ்டின், மிஸ்ஸஸ் நிர்மலா பாய், மிஸ்ஸஸ் ஜே. எமி கிரேஸ், செல்வி ஏ. ஜெனிட்டா. செப்டம்பர் 2ஆம் தேதி மிஸ் எம். ஆன்சி மோனிகா. செப்டம்பர் 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ ராஜேஷ்குமார், மிஸ்டர் ஜே. மாத்ரு. செப்டம்பர் 4ஆம் தேதி மிஸ்டர் கே. லிவிங்ஸ்டன், மிஸ்டர் பி. மகேஷ். வாழ்விலே மற்றொரு பிறந்தநாளுக்கான நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீடித்தாயில கொடுப்பாராக. அதே போல் இந்த வாரத்திலே திருமண ஆண்டுகளை கண்டுகளிப்புரை திருச்சபை சார் வாழ்த்துகின்றோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமதி சாந்தி, திரு கே. ஞானராஜ், திருமதி ஜெயந்தி, திரு ஏ. மினோ, திருமதி நிஷா, திரு டி.ஆர். அலெக்சாண்டர், திருமதி சுகுணா, திரு ஞானபாலன்.
ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருமதி ஸ்டெல்லா ஞானபாய் திரு எம் வின்சென்ட், திருமதி செல்வமேரி திரு ஜே.பி. ஆண்டனி, திருமதி சௌமியா திரு ஏ. பெனியே. ஆகஸ்ட் 31ஆம் தேதி திருமதி பிரேமலதா திரு ஏ. மோனிலால் ஜேசன். செப்டம்பர் 1ஆம் தேதி திருமதி ஜெபா நிகிலா திரு ஜே. ஜான் ஜஸ்டின், திருமதி ரதிமேரி திரு சி. கிளாட்வின், திருமதி கலா சாமியல் திரு சாமியல் துரை. செப்டம்பர் 2 திருமதி மெர்சிகலா திரு விஜே ராபர்ட், திருமதி லீனா போர்ஷியா திரு எஸ். பாஸ்கரன், திருமதி பிங்கி திரு கிங்ஸ்லி ஜேக்கப், திருமதி பியூலா ஆனந்தி திரு ஜெயசீலன், திருமதி முத்துலட்சுமி டி திரு சாது சுந்தர் சிங் எஸ். செப்டம்பர் 3ஆம் தேதி திருமதி ஷைலா தேவகுமாரி திரு ஜி. சாலமோன் பால் விஜயராஜ். ஆண்டவர் தாமியோட ஆசீர்வதித்து தம் திருநாமக்கண்டு சாட்சியுள்ள குடும்பங்கள் வளரவாள் இறைவன் தாமிகளுக்கு துணை நிற்பாராக. ஆமென். தலையிலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நாம் கேட்ட செய்திக்காக, இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண அனுசரிப்பொறுப்புக்காக, எல்லாவற்றுக்குமாக தனி மனித வாழ்விலிருந்து குடும்ப வாழ்வில் அடியெடுத்து வைப்பவர்களுக்காக ஆண்டவர் தம் திருக்கரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதத்தை நாம் நல்ல முறையில் நிறைவேற்றி புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் நாம் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளிலே உம்மை துதித்து பாடவும் வேத வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்புக்காய் நன்றி சொல்கிறோம். கேட்ட செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறவும், உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடவும், நீ திரும்பி வர காத்திருக்கவும், ஆண்டவரே நீ சொல்லுகிற எல்லா காரியங்களும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, விசேஷமாய் இந்த நாளிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற அன்பு திருச்சபை மக்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எண்ணற்ற பிறந்த நாளும் திருமண நாளையும் அவர்கள் காணவும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்து மேல் தங்கவும் நீர் உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இத்தனை ஆண்டுகளாய் அவர்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழிநடத்தினீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். வருகின்ற புதிய ஆண்டிலே புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அவர்களை நேர்த்தியாய் வழிநடத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். புதிய மாதத்திலே காலடி வைக்க இருக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள் எல்லோரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுகமும் அவர்களுக்கு உண்டாவதாக என்று இந்த நாளிலே நாங்கள் வேண்டுகிறோம். பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாக இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாய் திருச்சபை மக்கள் எல்லோரையும் ஆணி பாய்ந்த கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். குறிப்பாக இந்த வாதையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே பாதுகாப்போடு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பஸ்காவின் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் நிலைக்காலிலும் நாங்கள் பூசுகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல ஒன்றும் அணுகாதபடி ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளும்படியாக இந்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாரும் உடைய ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். பரமளிக்கிங் பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, ராட்சம் வருவதாக, உடைய சித்தம் பரமளித்து செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டாப்பத்தைகளுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக நாம் அன்னைக்கு பாவக்கத்திற்கு மன்னியும், எங்களை சோழ பிரவேசிக்கும் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்றிருக்கும் விடவிலே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதைவிட அன்பும் பரிசுத்தாவுடைய அருளும் ஆசீர்வாதம் வழிநிறுத்தலும் நம் ஒவ்வொருவரும் இன்றும் இன்றும் சதாகால் நீடித்து நிலைத்திருப்பதாக.
நாம் கேட்ட சத்தியத்தை உள்ளத்தில் வைத்தவர்களாக, திருவிதண்டின் 2ஆம் சாக்கரனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் 255ஆம் பாடல், கர்த்தரின் பந்தில் வா சகோதரா கர்த்தரின் பந்தில் வா. கிறிஸ்தவ கீர்த்தனை 255, கர்த்தரின் பந்தில் வா சகோதரா கர்த்தரின் பந்தில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு. பாவ கேட்டை கூறு ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா.
ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆண்டுடைய அருள் இரக்கம், சந்தோஷம், சமாதானம், சரீர சுகம், பலன், ஜீவன் உங்களோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.